அனைவருக்கும் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து உதயசங்கர். இந்த வாரம் மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் கதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலாண்மை பொன்னுசாமியினுடைய கதைகள் கிராமப்புற எளிய மக்களின் வாழ்க்கை பாடுகளை பேசுகிற கதைகள் என்றாலும் அவற்றின் அருமைகளை மட்டுமே கிராமப்புறங்கள் என்றாலே சொர்க்கம் என்கிற விதமான கருத்தாக்கங்களை உடைத்து எரிகிற விதமாக கிராமப்புறங்களின் அருமைகளை மட்டுமல்ல, அதன் சிறுமைகளையும் பிடிவாதங்களையும் கோபங்களையும் கூறிய ஒரு எழுத்தாளர் என்றால் அது மேலாண்மை பொன்னுசாமி என்று சொல்லலாம். ஒரு யதார்த்தமான கிராமப்புற மனிதர்களை, கிராமப்புற வாழ்க்கையை நீங்கள் தரிசிக்க வேண்டுமென்றால் மேலாண்மை பொன்னுசாமியின் கதைகளை வாசித்தால் தெரியும் என்று நம்புகிறேன். அவருடைய பூமாயன் என்ற தொகுப்பிலிருந்து சுயமரியாதை என்ற கதையை இன்று நாம் பார்க்கலாம். சபரிமலைக்கு 2வது வருஷம் மாலை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தார் கருப்பசாமிங்கிற அந்தோணிசாமி. கருப்பசாமி அந்தோணிசாமி ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. வேத கோயிலில் பெரிய சாமியார் வருவதாக சொன்னாங்க. 3 நாளைக்கு முன்னாடி என்னமோ கூட்டமா, பெரிய பிரார்த்தனையா, பெரிய பெரிய உபதேசம் நடக்குமா, ஆவிக்குரியவர் உன்னதமானவர்னு உணர்த்துற கன்வென்ஷனா, இன்னும் என்னென்னலாவோ சொன்னாங்க. தடபுடலான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. வேத கோயில் விழாக்கோலம் பூண்டு இருந்தது. பெரிய பெரிய சமையல் ஏற்பாடுகள், காகித தோரணங்கள். கருப்பையா என்கிற கருப்பசாமிக்கு நாம் வேதத்தில் சேர்ந்துட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. சேர்ப்பாங்களாங்கிற சந்தேகமே வரல. சேர்ந்தா நம்ம சொந்த பந்தம் கொந்தளிப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் முதல்ல வந்தது. ஆனால் சஞ்சலம் வரல, சங்கடமும் வரல. சொந்த பந்தம் என்ன செய்ய, உப்புக்காகுமா புளிக்காகுமா? ஒன்றுக்கும் ஆகாத சொந்தம் இருந்தா என்ன, இல்லாமல் போனா என்ன? மனுஷனுக்கு மானம் வேண்டாமா, மரியாதை வேண்டாமா? அட, ராஜ மரியாதையோட வேண்டாம், மனுஷனாக பிறந்தவனுக்கு மனுஷனுக்குரிய மரியாதையாவது வேணும்ல. கருப்பசாமி ஐயா அம்மா ஆசையாக வைத்த பேர். 1000 தடவை யோசிச்சு வச்ச பேர். ஐயா பேர் வைக்கவா, அம்மா மாமா அத்தை தாத்தா அவங்க பேர் வைக்கவா, குலதெய்வம் பேர் வைக்கவா அப்படின்லாம் யோசித்து கடைசியில் குலதெய்வத்தோட பேரையே வைக்கலாம்னு கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அப்பா ஐயா ஒரு தடவை கூட அவன் முழு பேரை சொன்னதில்லை. பேரை சொன்னாலே புள்ள அழுங்கிரும் அப்படின்னு நினச்சி பயந்துருவாரோ என்னமோ தெரியாது. ஐயா, சாமி, ராசா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அம்மாவும் அப்படித்தான், கண்ணு, செல்லம், என் தங்கப்பட்டி, சிங்கக்குட்டி அப்படின்னு தான் கொஞ்சுவாங்க. 18 வயசில் முதலாக உள்ளூருக்கு வேலைக்கு போனான் கருப்பசாமி. கூலி வேலைக்கு சின்னைய நாய்க்கருடைய கர்சக்காட்டுக்கு வந்தபோது தான் நாய்க்கர் கேட்டார், இலை, உன் பேர் என்னல? கருப்பசாமி. நீ கீழத்தரு முத்த மகன் தானே? அடப்பாவிகளா, முத்துசாமியை முத்தனாக்கிட்டீங்களா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டது. ஆமாம். மொட்டையா ஆமான்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? ஆமாம் சாமின்னு சொல்ல மாட்டீங்களோ? சொன்னால் குறைஞ்சி போவீங்களோ? அப்படி ஏளனமும் நிகத்தாளவுமான வார்த்தைகள் ஆத்திரமாக வருது. 18 வயசு வாலிபனுடைய இளம் மனசு. கருப்பசாமிக்குள்ள ஒரு கலக்கம். விளத்துட்டான். என்னடா கருப்பன் தம்முழி முழிக்க, போய் உடம்பு வளைஞ்சு உருப்படியாக ஜோலியை பாரு. கருப்பன் இதுவே இவன் காது கேட்ட பேர். கத்திரிக்கப்பட்ட சுய அபிமானம், காயப்படுகிற சுயமரியாதை. கருப்பசாமிங்கிற முழு பேரை உச்சரிக்க ஒரு உதடு கூட இல்லை. மனுஷர்னு மதிக்க ஆள் இல்லை. யார் கூப்பிட்டாலும் இவன் என்ன சாமின்னு கேட்கணுமா? இவனை கருப்பசாமின்னு ஒரு ஈக்குச்சி கூட கூப்பிடாதான். இதுதான் ஊரினோட குணம். வேற ஊர் போயிடலாமா? அங்கேயும் இதே தானே நிலைமை. இந்த நாடே இந்த லட்சணத்தில் தானே இருக்குது. தீண்டாமை நாடு. 7ஆப்பு படிக்கிற பொடிப்பைய ராமசாமி, ஏலா கருப்பா அப்படின்னு தான் அன்னைக்கு கருப்பசாமியை கூப்பிடுறான். கருப்பசாமிக்கு அவமானமாக போயிடுச்சு. அம்மனமாக்கி செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அப்படியே கோபம் பொங்கி வந்தது. சப்புன்னு செவிட்டோட ஒரு அப்பிடலாம்ங்கிற அளவுக்கு கொந்தளிச்சான். ஆனாலும் என்ன செய்ய, பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டான். இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் முத்தையா மகன் சின்னமணியை அடிச்சிட்டான். கீழே தெரு மலக்கண்ணு.
ஒரு ஊர் ஊரா அவன் வீட்டு வாசலில் கூட்டிட்டு அவனை இழுத்துட்டு வந்து கம்பத்தில் கட்டி போட்டு ஆளாளுக்கு அடித்து கேவலப்படுத்தி ஊர்க்கூட்டம் போட்டு மலக்கண்ணை எந்த காட்டு வேலைக்கும் ஊர் வேலைக்கும் யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஊர்க்கட்டு வச்சு இழிவுபடுத்தி மலக்கண்ணு குடும்பம் அப்படியே மருகி தவிச்சது. சொந்த வீட்டை போட்டுட்டு பிழைக்க கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டாங்க. ஊரில் இருந்து விடுபட்ட குடும்பம் ஆயிருச்சு மலக்கண்ணு குடும்பம். வாய்க்கட்டு இல்லாமல் யாராச்சும் இப்போ பேசினாலும் அவனை இப்படித்தான் மிரட்டுவாங்க. எடுபட்ட பையன் மலக்கண்ணு கணக்காக சீரழிஞ்சு போவாதரா. இதெல்லாம் நினச்சி தான் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டான் கருப்பசாமி. ஆனால் பொறுக்க முடியல, இந்த அக்கிரமத்தை தாங்கிக்கிட முடியல. குமரினா மனசு கடந்து கொந்தளிக்குது. ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ தான் அந்த வேத கோயில் விழாக்கோலம் கன்வென்ஷன், பெரிய பெரிய சாமியாரெலாம் விதவிதமாக வந்து பேசுகிறாங்க. பெரிய கொட்டுகள் முழங்குது, அல்லேலூயா பாட்டுகள், ஏகப்பட்ட பேர் சாட்சியம் வேற சொல்கிறாங்க. கவலைகள்லையும் கடன் தொல்லைகள்லையும் அல்லல் பட்டு ஆறா துயரில் லோல்பட்ட போது கர்த்தரோட தரிசனம் கிடைத்த அதிசயத்தை, அற்புத பேருணர்வை அழுகையும் பரவசமுமாக பகிர்ந்துக்கிறாங்க சிலர். 3வது நாள் ஞானஸ்நானம். ஏற்கனவே 3 பேர் வேதத்தில் சேர போகிறதாக மைக்கில் பேசினாங்க. சிமெண்ட் தொட்டியில் இருந்து கொடுக்குற வாளி தண்ணியை தலையில் ஊற்றி ஞானஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சாமியார். இவனும் போய் மண்டிக்கிட்டு நின்னான் கருப்பசாமி. நிமிர்ந்து பார்த்த உடனே அவனுடைய நாடியில் கை வச்சு அவர் சாமியார் கேட்குறாரு, என்ன வேணும் மகனே? வேதத்தில் சேரணும். பைபிள் படிச்சிருக்கியா? இல்லை சாமி. கர்த்தரோட ஆவியுடன் பேசியிருக்கியா? இல்லை சாமி. எதுக்காக இங்கே வந்து நிற்கிற? எதுக்காக நீ மதம் மாறுற? இந்த நாட்டில் பிறந்தேன், உழைக்கேன், ஓட்டு போடுவேன். அப்பவும் யாரும் என்னை மனுஷனாக மதிக்கலை. பிறந்த எளிய சாதியாக மட்டுமே நினைக்காக கருப்பான்னு கூப்பிட்டு இந்த உசுரிலேயே கரிய பூசுகிறாங்க. சாமியார் முகத்தில் ஒரு இறுக்கம். அப்படியே யோசிக்கிறாரு. ஒரு புன்சிரிப்பு, வேதனையான புன்சிரிப்பு. ஊழியக்காரர் ஏந்திக்கிட்டு இருந்த வாளி தண்ணியை வாங்கி கருப்பசாமியோட தலைக்கு மேலே ஊத்துறாரு. இது தண்ணி இல்லை, கர்த்தரோட ரத்தம். ஆவிக்குரிய ஆண்டவரின் உன் இரத்தத்தாலும் கிருபையாலும் விசுவாசத்தாலும் நீ கழுவப்படுகிறாய். இன்று முதல் உனது நாமம் அந்தோணிசாமி என்பதாகுக. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. வருஷம் 5 ஆயிடுச்சு. அந்தோணிசாமின்னு முழுசாக ஒரு வய கூட்டதில்லை. சாமியாரே மகனே என்று சொல்லுவார். மற்றவங்களுக்கு அந்தோணி தான். அந்தோணி, கொய்யாவுக்கு தண்ணி பாய்ச்சணும் வாரியா? வரல சாமி. சீனிச்சாமி வாயெல்லாம் தேல் கொடுக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நஞ்ச கக்கும். சாதியை குறித்த இழிவு சொல்லில் அழைப்பது அவருக்கு தண்ணிப்பட்ட பாடு. கொஞ்சம் கூட கூசாம மனம் கூசாம மூர்க்கமாக பேசுகிறவர் அவர் எப்போவுமே இவனை வந்து அந்து அப்படின்னு கூப்பிடுவார். அதுவும் வெறும் அந்து இல்லை, அந்து. சீனிச்சாமியை ஊர் வசதியாக பின்பற்றிடுச்சு. டவுசர் போட்ட குட்டி பயகூட அந்து அப்படின்னு சொல்லுவான். டக்கருக்கு மண்ணள்ளி போடுறதுக்கு போனால், வைக்கப்படப்பு அடுக்க போனாலும், பாத்தி கட்ட போனாலும், கரிசக்காட்டுக்கு விதப்புக்கு அறுப்புக்கு போனால் கூட எல்லா இடத்துலையும் அந்து தான். கழுவி குளிக்கலாம். உடம்ப, குடலை, இரத்தப்பைய, இறப்பைய, நரம்புகளை, ஏன் இதயத்தை கூட சுத்தப்படுத்திடலாம். ஆனால் பிறப்பால் படிஞ்ச இந்த சாதிய இழிவை கழுவவே முடியாதா? அகற்றவே முடியாதா? மனிதனாய் மரியாதை பெறவே முடியாதா? அந்தோணிசாமிக்குள்ள கோபமாக வந்துச்சு. ஏன் இந்த தெருவில் வந்து பிறந்து தொலைந்தோங்கிற வெறி வந்தது. சுயமரியாதைக்கு இயங்குகிற மனித ஐப்பசி முடியும் போது திருவேங்கடத்தில் ஒருத்தர் கதற்கடையில் கருப்பு துண்டும் கருப்பு வேட்டியும் வாங்கிக்கிட்டு இருந்தார். அடலே, கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப சாமிக்கு மாலை போட போகிறாரோ அப்போ தான் அந்த மின்னல் மனசுக்குள்ளே வெட்டியது. நாமளும் போட்டா என்ன? அதற்கான ஏற்பாடுகளில் துரிதமாக இறங்கிவிட்டான் அந்தோணிசாமி. 8வது வருஷமாக ஐயப்ப சாமிக்கு மாலை போட இருக்கிற ஆலங்குளம் ரெங்கைய நாயக்கர் குருசாமியாக இருந்து பூஜை பண்ணி தருவதாக ஒப்புக்கிட்டாரு. அந்தோணிசாமி இப்போ கன்னிசாமி ஆகிட்டாரு. ஆலங்குளம் முருகன் கோயிலில் பூஜை நடத்தி சகல சடங்குகளும் செஞ்சு சாமிக்குரிய துணிமணிகளையும் மாலைகளையும் வழங்கினார் குருசாமி. கன்னிசாமியும் கருப்பு வேட்டி, கருப்பு துண்டு, சந்தன திருநீரு அப்படின்னு கமகமன்னு இருந்தார். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் குளியல் போட்டு ஐயப்ப சாமிக்கு முழக்கமிட்டு, கோஷம் முழக்கமிட்டு, தனக்கான தட்டு, கிளாஸு, கிண்ணம், பாய், தலகாணி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு தானே கொளித்து தானே சோறு சமைச்சு சாப்பிட்டு
எல்லாத்தையும் தானே செஞ்சு இது ஒரு மனப்பயிற்சி, உடல் பயிற்சி. மனசையும் உடலையும் வளைய வைப்பதால் வரக்கூடிய ஒரு ஞான பயிற்சி. 40ஆம் நாள் நடந்த கன்னி பூஜை. கன்னிசாமி வீட்டில் தான் மைக் செட்டு, சமையல் ஏகத்தடபட. 4-5 கிராமத்து சாமிமார்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. குருசாமி ரங்கநாயக்கரும் வந்திருந்தாரு. எல்லோரும் பாட்டு பாடி கோஷம் முழங்கி ஜெய் ஜெயன்னு விருந்து சாப்பிட்டாங்க. கன்னிசாமிக்குள்ள ஒரு பரவசம், முட்டிக்கிட்டு வர்ற கண்ணீர். 4-5 ஊர்களை சேர்ந்த எல்லா சாதி சாமிகளும் இந்த கன்னிசாமி வீட்டில் கை நினைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாதி மறந்த சமபந்தி. இந்த எளிய சாதிக்காரன் வீட்டு சோற்றை ருசிச்சு சாப்பிட்ற எல்லா சாமிகளையும் உண்மையிலே நிஜமாகவே கும்பிட்டாரு, நெகிழ்ந்து போய் கும்பிட்டாரு அந்தோணி சாமி. ஐயப்ப சாமியை நம்பாத இவங்களையே நிஜமான ஐயப்ப சாமியாக நினைச்சு வணங்குறாரு. சாதி கடந்த ஒரு மனுஷனாக இன்னைக்கு தான் மதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற வினோத உணர்வு அவருக்குள்ள வருது. நெகிழ்ந்து போய் மனசு உடைந்தவராக அவர் அழுதாரு. அவருக்குள்ள ஒரு நினைவோட்டம், நாளைய நினைவோட்டம். வாங்க சாமி அப்படிங்கிற சென்னைய நாயக்கர் ஊருக்குள்ள. சாமியா மாலை போட்டாச்சா அப்படின்னு வியக்கிற சீனிச்சாமி. சாமி எப்போ மாலை போட்டிய அப்படின்னு கேட்குற ராமசாமி. சாதி வெறி இருந்தாலும் சாமி நம்பிக்கையோட மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் நம்புறாரு. அப்படி ஊருக்குள்ள போறாரு. மறுநாள் கனவுலாம் கண்ணாடி துகளாக நொறுங்கி செதறுது. என்ன ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டாச்சா? கருப்பன் அந்தோணியான இப்போ ஐயப்ப சாமியா? என்னடா இது, கட்சி மாறுற மாதிரி சாமியை மாத்திர. சாமின்னு எங்களை கூப்பிட வைக்கணும்னு கீழத்தெரு பயலுக்கு இம்புட்டு ஆசையாடா அப்படின்னு அவனை முள் விழாரால அரைகிற ஒரு இகத்தாளம். நொறுங்கி போன கன்னிசாமி உடஞ்சு போனான். மாலையை கலட்டி தூக்கி வீசிடலாமான்னு கூட அவனுக்கு வேகம் வந்துச்சு. சாமிகளுக்குள்ள மட்டும் காணாமல் போயிருந்த சாதி அழுக்கு. நடந்த சமபந்தி அதையாவது ருசிப்போமே அப்படின்னு பல்ல கடிச்சு சகிச்சுக்கிறதுல மனசு தந்த வழி. அந்து அப்படிங்கிறதுக்கு பதில் வெறும் அந்து, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தையும் அள்ளி விழுங்குற மாதிரியான ஒரு கேவலமான ஏளன பார்வை. எளிய சாதி பயலுக்கு இங்கிட்டு ஒசத்தியாங்கிற கத்தி போன்ற பார்வை. இங்கிட்டு குத்தி அங்கிட்டு உருவன மாதிரி இருக்கு. டக்கர் வந்தாலும், பம்பு செட்டு மோட்டார் வந்தாலும், டிவி வந்தாலும், எத்தனை புதுமைகள் வந்தாலும் ஆடாம அசையாம ஆணி வேற அடிச்சு நிக்கிற சாதிய பார்த்தனியம். ஐப்பசி முடிய போது, கார்த்திகை பிறக்க இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 2வது வருஷத்துக்கு மாலை போடலாமா வேண்டாமான்னு ஒரு சஞ்சலம் அந்தோணி சாமிக்கு. சைக்கிள் பெடலை மிதிச்சு போறான். ஏற்கனவே எதிர ரங்கையா நாயக்கர் வந்தாரு. அவர் தான் போன வருஷம் குருசாமியா இருந்து கன்னி பூஜை நடத்தி கொடுத்தவர். என்னப்பா இந்த வருஷம் 2ஆம் படிக்கு மாலை போறியா இல்லையா? தலை குனிஞ்சு நின்னா. அகம்பாவம் பிடிச்சவங்களா இருக்காங்க. நாம போடுற மாலையை மதிச்சு சாமின்னு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு வருத்தத்துல சொல்றான். நீ ஒரு கோட்டிக்காரனா இருக்கிய, ஊர்க்காரனுக்காகவா மாலை போடுற? உனக்காகத்தானே நான் மாலை போடுற அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சா கூட இந்த வருஷம் மாலை போடாம விட்டுட்டா சீனிச்சாமியா கூட கேட்பாரு. ஏன்னா நாங்கள் சாமின்னு கூப்பிடணுங்கிறது தானே உனக்கு குறி, அதான் ஐயப்ப சாமியா அம்போன்னு விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவார். பெரிய செலவு ஒன்றும் இல்லை, கன்னி பூஜையும் இல்லை. பிள்ளையார் கோயிலுக்கு போய் பூஜை போட்டு கருப்பு துண்டை உடுத்திக்கிட்டு மாலையை போட்டாச்சுன்னா போதும். காலையில் மாலையில் குளியல் போட்டு இந்த ஐயப்ப சாமிக்கு 2ஆம் படியை கடத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஊருக்குள்ளே வர்றாப்புல அந்தோணி சாமி. நெத்தி நிறைய சந்தன பூச்சு, நடுவில் குங்கும சிரிப்பு, கழுத்தில் மாலை, சட்டை இல்லாத உடம்புல சந்தன கீற்றுகள், சிவபெருமான் கழுத்து நாக மாதிரி கருப்பு துண்டு. சீனிச்சாமி டீக்கடை பக்கத்தில் நின்று பீடியை சுண்டிக்கிட்டு இருக்காரு. சாமியை இளக்காரமாக பார்க்குறாரு. அதை உதட்டு ஏளன புன்னகையில் வெளிப்படையாகவே காட்டுறாரு. குரலில் எகத்தாளம். என்னால் இந்த வருஷமும் சபரிமலைக்கா நின்று முறைச்ச சாமி நெஞ்சின் வெக்கை முழுதும் கண்களையும் கனல் தெரிப்பாக காட்டுறாரு. என்னால் முறைக்கிற, உனக்கெல்லாம் ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? சாட்டை அடி போல அந்த வார்த்தைகள் அவரை சாமியினுடைய மனசை கிழிக்குது. மானுட சமத்துவம் படைக்கும் மான ரோஷம் சூடு சொரணையுடன் துடிக்குது. வெடித்து விட்ட மனசின் கோபச் சிதறல். மனுஷனா மதிக்க மாட்டிய, சாமியையும் சாமியா மதிக்க மாட்டிய, சாதியை மட்டும் நினைச்சு ஓலையம்பிகளோ அப்படின்னு சாமியோட ரௌத்திர குரல் ஓங்காரமாக கேட்குது. எனக்கு பொத்துக்கிட்டு வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு தீண்டாம கோட்டில் சொல்ற வீரம் இருக்காயா? நீ சரியான ஆம்பளைன்னா பாரியா
நூற்றாண்டு காலத்து அவமானத்துக்கெல்லாம் சாட்டை அடி மாதிரி வார்த்தைகளை சுழற்றி அடிக்கிற சாமியினுடைய கோபக்குரல்ல தெருவே அரண்டு கிடக்குது. சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் இருள் படிஞ்ச முகத்தோட தகச்சு நிற்கிறாங்க. பிடுங்கி எரியப்பட்ட பார்த்தீனிய செடியாக கருத்து கிடந்த சீனிச்சாமியினுடைய முகத்தை பார்க்க விரும்பாத போர்க்குண சூரியனாக கீழ்த்திசை நோக்கி அந்த நகர்ந்து போகிறான் அந்தோணிசாமி என்கிற 2ஆம் படி சாமி. அவ்வளவுதான் கதை. இந்த கதை புதிய பார்வை என்கிற பத்திரிகையில் 2006ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிற கதை. நன்றி, வணக்கம். இனி அடுத்த கதையுடன் சந்திப்போம்.